டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் பத்தி நிறைய பேர் கேட்குறாங்க. உண்மையாலுமே டயபெட்டிஸ் ரிவர்சல்ங்கிறது ஒரு பாசிபிளான விஷயமா? இல்ல ஒரு ஸ்கேமா? அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறாங்க. டைப் 1 டயபெட்டிஸ் இன்சுலின் சுரக்கிறதே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. இளம் வயசுல வர டயபெட்டிஸ் இதுக்கெல்லாம் டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் பாசிபிள் கிடையாது. டைப் 2 டயபெட்டிஸ்லயே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால டயபெட்டிஸ் வருது, இன்சுலின் சுரக்கிறது நல்லா இருக்கு அப்படிங்கிறவங்க டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது அது சம்பந்தமா. சரி, உள்ள போய் பார்ப்போம்னு பார்த்தா அதுல அவங்க கேட்குற முதல் கேள்வியே, மாசம் நீங்க சுகருக்காக எவ்வளவு ரூபாய் செலவு பண்றீங்க டேப்லெட்ஸ்க்காக அப்படின்னு கேட்குறாங்க. 3000, 4000, 5000 அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. நம்ம 3000 அப்படின்னு செலக்ட் பண்ணோம்னா நீங்க இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றதுக்கு 3000 ரூபாய் மாசத்துக்கு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 3000 ரூபாய் நீங்க மாத்திரைக்கு செலவு பண்றத இந்த ப்ரோக்ராம்ல சேர்ந்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இதே தான் நம்ம ஃப்ரீயாவே சொல்லிட்டு இருக்கோம், என்னென்ன பண்ணணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. டயபெட்டிஸ் ரிவர்சலுக்கு முக்கியமா 2 கான்செப்ட் இருக்கு. முதல் கான்செப்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அதாவது சாயங்காலம் 5 மணி 6 மணியோட மாலை உணவை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 12 மணி நேரத்துல இருந்து 16 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும். உதாரணத்துக்கு 6 மணிக்கு நம்ம டின்னர் முடிக்கிறோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில 8 மணி இல்லைன்னா 9 மணிக்கு சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது 15 மணி நேரம் உணவு இல்லாத இடைவெளி இருக்கு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில எதுவுமே சாப்பிடாம ஸ்ட்ரெயிட்டா மத்தியானம் 1 மணிக்கு லஞ்சுக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்படி செய்யும்போது அல்சர் வந்துடும். அதாவது ஃபாஸ்டிங்ல இருக்கணும், ஆனா பிரேக்ஃபாஸ்ட்டை தவிர்க்க கூடாது. இதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட முக்கியமான கான்செப்ட். அடுத்து இன்னொரு சக்சஸ்ஃபுல் மெத்தட், ப்ரூவன் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா பாலியோ டயட். இது நிறைய டாக்டர்ஸ் பர்சனலாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி HbA1c எல்லாம் 9, 10 இருந்ததை லெஸ் தேன் 6 கொண்டு வந்திருக்காங்க. இதோட கோர் கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை அவாய்ட் பண்ணணும். அப்படின்னு என்ன, சாதமே சாப்பிடக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட், கொழுப்பு வகைகள், இறைச்சி உணவுகள், பாதாம் இந்த மாதிரி சாப்பிடணும். இதுல என்ன ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னா, இதோட எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். காமன் மேனால இதை டெய்லியுமே செலவு பண்ண முடியாது. டெய்லி இதே சாப்பிட்டு சலிச்சு போய் போர் அடிச்சிருது. திரும்ப நம்ம உடம்பு கார்போஹைட்ரேட்ஸை தேட ஆரம்பிச்சிருது. அதனாலதான் நிறைய பேரால இந்த பாலியோ டயட்டை கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ண முடியல. ஸோ டயபெட்டிக் ரிவர்சல் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டயட்னாலையும் ஒர்க் அவுட்னாலையும் பாசிபிள் தான். ஆனா டைப் 1 டயபெட்டிஸ்க்கு அது பாசிபிள் கிடையாது. நிறைய பேர் கேட்கலாம், ஆல்ரெடி நான் இன்சுலின்லாம் போட்டுட்டு தான் இருந்தேன், இப்போ அந்த ரிவர்சல் ப்ரோக்ராம் சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்சுலின் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு இன்சுலின் ரிசர்வ் உண்மையாலுமே உள்ள நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் எடுத்த உடனே இன்சுலின் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 300, 400க்கு மேல சுகர் இருக்கு அப்படின்னாலே லிமிப்ரைட், லிக்லசைட் இந்த மாதிரி சல்ஃபன்யூரியாஸ்க்கு போகாம பேங்க்ரியாஸை ப்ரிசர்வ் பண்றோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப மெட்ஃபார்மின், வில்டாக்லிபின் இல்லைன்னா மெட்ஃபார்மின், சிட்டாக்லிபின் கொடுத்துட்டு அடிஷனலா 24 ஹவர்ஸ் ஆக்ட் பண்ணக்கூடிய லாண்டஸ்னு ஒரு இன்சுலின் கொடுத்துருவாங்க. இதனால பேங்க்ரியாஸை ப்ரிசர்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு நல்ல கான்செப்ட் தான். இன்சுலின் ரிசர்வ் உடம்புல சுத்தமா இல்ல, C-பெப்டைட் வேல்யூஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்க டயபெட்டிக் ரிவர்சல் ப்ரோக்ராம்னால சரி பண்ண முடியாது. இது ஒரு அடிஷனலா எடுத்துக்கலாமே தவிர இன்சுலினுக்கு மாற்று இது கிடையாது. உங்களுக்கு மாத்திரைக்கு செலவு பண்றதுதான் கஷ்டம் அப்படின்னா நீங்க இதே மாத்திரையை கவர்மெண்ட்ல வாங்கிக்கலாம். எல்லா சுகர் டேப்லெட்ஸுமே கவர்மெண்ட்ல வந்துருச்சு. இப்போ வில்டாக்லெப்டின் கூட வந்துருச்சு. பிபி டேப்லெட், கொலஸ்ட்ரால் டேப்லெட், தைராய்டு டேப்லெட், விட்டமின், அயன் டேப்லெட், இன்சுலின் முதற்கொண்டு கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுவும் இப்ப மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கொடுக்குறாங்க.